ஃப்ரெண்ட்ஸ், பாப்புக்குட்டி பொறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 86 கேஜ் இருந்தேன். பாப்புக்குட்டி பொறந்ததுக்கப்புறம் 82. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்துட்டு 77 கேஜ் வந்துட்டு இருக்கேன். படிப்படியாக வந்துட்டு வெயிட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். சில டைம்ஸ் டயட்டை வந்து பிரேக் பண்ணிடுவேன். சில டைம்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். சில டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப டல்லாக வந்து போயிட்டுருக்கும். இன்றைக்கி காலையில் வந்துட்டு அஸ்விதா தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டயட் ஃபுட்டு. அதை வந்துட்டு காலையில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்புக்குட்டியோட கொஞ்சம் நேரம் கொஞ்சி விளையாடிட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு அஸ்விதா வந்துட்டு லெமன் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து கேட்டிருந்தால அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கிற காரணத்தினால் மாங்கு என்று சோப்பு லிக்விடை போட்டு தேய் என்று தேய்த்து அதை வந்து நீட்டாக துடைத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்துட்டு சும்மா பலன்னு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. கிச்சன் வந்துட்டு நீட்டாக இருந்தால் தான் வந்துட்டு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த கிச்சனை வந்து நீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்கள், அப்படி தான் இருக்கும்.